iQOOல இருந்து ஃபோன் லான்ச் ஆனாலே இது ஒரு கேமருக்கான ஃபோனுன்ற மாதிரி தான் நிறைய பேர் திங்க் பண்றாங்க. என் கையில இருக்க இந்த iQOO 15 பாத்தீங்கன்னா ஜஸ்ட் கேமருக்கான ஃபோன் கிடையாது, இது ஒரு ஆல்ரவுண்டர் மொபைல். காரணம் கேட்டீங்க அப்படின்னா 7000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. தண்ணியில போட்டாலும் ஃபோன் எதுவுமே ஆகாதுன்றாங்க. முக்கியமா ஐபோன் 17 சீரீஸ்ல யூஸ் பண்ண அதே டிஸ்பிளேவை ஆண்ட்ராய்டில் ஃபர்ஸ்ட் டைமா நாங்க யூஸ் பண்ணிருக்கோம்னு சொல்றாங்க. பர்ஃபார்மன்ஸ்க்கு எப்பயும் போல ஃபிளாக்ஷிப் ப்ராசர் யூஸ் பண்ணிருக்காங்க. ட்ரிபிள் கேமரா செட்டப், மூணுமே 50 மெகா பிக்சல். இது எல்லாமே ஸ்பெக் வைஸ் கேட்கறதுக்கு நல்லா இருந்தாலும் கூட ரியலாவே டெஸ்ட் பண்ணி எந்த அளவுக்கு ஃபோன் இருக்குன்ற எல்லா ரிசல்ட்டும் கையில் இருக்கு. இந்த ஃபோன் ஜஸ்ட் கேமருக்கு மட்டும் தானா இல்லை ஆல்ரவுண்டர் மொபைல் அப்படின்றத வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே கிளியரா தெரிஞ்சிடும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல், நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தண்ணியில போட்டு வேலை செய்தான் டெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி இதோட டிசைனை பத்தி பார்த்துடலாம். சைடு ஃப்ரேம் ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படின்னா அலுமினியம்ல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பிரீமியமான மூவ் தான். பேக் சைடுமே பாத்தீங்க அப்படின்னா ஃபைபர் கிளாஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. நம்ம கையில இருக்கிறது ஆல்ஃபா பிளாக், இதுலயே ஒரு ஒயிட் கலர் வேரியன்ட்டுமே இருக்கு. ஸோ நம்ம கையில இருக்க இந்த பிளாக் கலர் எப்படிதான் இருக்கு, ஃபுல் அண்ட் ஃபுல் பிளைனா மேட் ஃபினிஷ்ல வந்து கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் சிங்கிள் ஹேண்ட்ல எல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னா லைட்டா ஸ்லிப் ஆகிற மாதிரியான ஃபீல் இருக்க தான் செய்யுது. பட் எப்பயும் போல கேஸ் போட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். சப்போஸ் கேஸ் போடாம யூஸ் பண்றீங்க, இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மெஞ்சஸ் எல்லாம் படுதா அப்படின்னா என்னதான் ஃபிங்கர்ஸ் பெருசா வச்சாலும் கூட அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மெஞ்சஸ் எல்லாம் இல்ல. கேமரா பம்ப் இருக்கக்கூடிய எட்ஜஸ்ல கூட பாத்தீங்க அப்படின்னா மெட்டல் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இதனால நம்ம கீழே வச்சாலும் கூட பெரிய லெவல்ல ஸ்கிராச்சஸ் ஆகாம இருக்கிறது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த கேமரா பம்ப்ல இன்னொரு ஹைலைட் வந்து சைட்ல வந்துட்டு மான்ஸ்டர் ஹாலோ லைட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நார்மலா இன்கமிங் கால் வருது, இல்ல மெசேஜ் வருது, டர்ன் ஆன் பண்றீங்க மொபைல்ல, மியூசிக் கேக்குறீங்க, சார்ஜ் போடும்போது ஃபுல் சார்ஜ் ஆயிடுச்சு, இந்த மாதிரியான இண்டிகேஷன் எல்லாமே இதுலயே நீங்க பாத்துக்க முடியும். கேம் பிளே பண்ணும்போதுமே இந்த லைட் எஃபெக்ட் வர மாதிரி பண்ணிக்கலாம். வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 216 கிராமும், திக்னஸ் 8.14 mm இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்து இந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணது என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயமா தான் இருக்கு. ஓவராலா போனோட டிசைன் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு பிரீமியமான ஃபீல் தான் கொடுக்குது. ப்ரோ அந்த டெஸ்டிங்கை விட்டீங்களேன்னா நம்ம சேனல்ல என்னைக்கு விட போறது இல்ல. லைவாவே போயிட்டு ஸ்விம்மிங் பூல்ல டைரக்டா இந்த மாதிரி தூக்கி போட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். 2-3 தாட்டிக்கு மேலேயே தண்ணியில போட்டு டெஸ்ட் பண்ணியும் கேமரா பம்ப் இருக்கக்கூடிய ஏரியாலயோ டிஸ்பிளேலயோ எங்கேயுமே தண்ணி இருக்கிற மாதிரியான ஃபீல் இல்ல. இன்னுமே போன் நல்லா தான் வேலை செஞ்சுட்டு இருக்கு. ரெண்டாவது டெஸ்ட் IP69. டைரக்டா ஃபோர்ஸா இந்த மாதிரி தண்ணி அடிச்சாலும் போனுக்கு எந்த ப்ராப்ளம் வரக்கூடாது. முக்கியமா நீங்க கேட்பீங்களா, அந்த போர்ட் இருக்கக்கூடிய ஏரியா, கேமரா பம்ப் இருக்க ஏரியா, ஸ்பீக்கர்கள் இருக்கக்கூடிய ஏரியால கூட தண்ணியை ஃபோர்ஸா அடிச்சோம் இன்ன வரைக்கும் போன் நல்லா தான் வேலை செய்யுது. ஸோ IP69மே நல்லா தான் ஒர்க் ஆகுது. சூப்பர் ப்ரோ, நானும் தண்ணியில போட்டுறேன்னு யாரும் இறங்கிறாதீங்க. தெரியாம தண்ணியில விழுந்துச்சு அப்படின்னா ஒரு ப்ரொடெக்ஷனா தான் இருக்கும். இது ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை பொறுத்த வரைக்கும் அட்வான்ஸா அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்றதுக்கு நல்லாவே ஃபாஸ்டா தான் இருக்கு. அண்ட் பாட்டம்ல டியூவல் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு யூஸ் பண்ணிக்க முடியும். 2 மைக் கொடுத்துருக்காங்க. அண்ட் USB Type-C போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பீக்கர்கள் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர், மேல இருக்கக்கூடிய இயர் பீஸுமே உங்களுக்கு ஸ்பீக்கரா தான் ஒர்க் ஆகுது. சவுண்ட் அவுட்புட் வரதுக்குன்னு செப்பரேட்டாவும் அந்த ஹோல் வந்து டாப்ல கொடுத்துருக்காங்க. சவுண்டை கேட்டு பார்த்த வரைக்கும் ஸ்டீரியோ எஃபெக்டும் நல்லா இருக்கு. நல்ல லவுடான சவுண்ட் எஃபெக்ட் வருது. கேம் பிளே பண்றீங்க இல்ல மூவிஸ் பாக்குறீங்க அப்படின்னாலுமே பெட்டராவே இருக்கும். அண்ட் டாப்ல நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் பிளஸ் IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. டிவி இந்த மாதிரிலாம் கூட நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ரைட் சைட்ல வால்யூம் ராக்கர் கீ அண்ட் பவர் பட்டன் வருது. இந்த மொபைல் வாங்குறவங்க டிஸ்பிளேல இருக்க ஸ்கிரீன் ப்ரொடெக்டரை ரிமூவ் பண்ணாதீங்க. அதுல வந்து ஆன்டி கிளார் இருக்கு அப்படின்றாங்க. இதனால நம்ம வெளியில எல்லாம் போய் போன் யூஸ் பண்ணும்போது பெருசா டிஸ்பிளேல கிளார் அடிக்காம இருக்கு. இது ஒரு நல்ல விஷயம் தான். நெக்ஸ்ட் டிஸ்பிளேயோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6.85 இன்ச் 2K டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐபோன் 17 சீரீஸ்ல யூஸ் பண்ண அதே டிஸ்பிளே வந்துட்டு இங்க ஆண்ட்ராய்ட்ல ஃபர்ஸ்ட் டைமா நாங்க யூஸ் பண்றோம்ன்றாங்க. நல்ல ஒரு விஷயம் தான். ஏன்னா டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போதுமே நல்லா இருந்தது. AMOLED டிஸ்பிளே, அதுவும் 10-bit டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. முக்கியமா LTPO டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க. 144 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட வருது. ஆட்டோ செட் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல மினிமம் 1 Hz ல இருந்து நார்மலா யூஸ் பண்ணும்போது 120 Hz வரைக்குமே போகுது. அது இல்லாம இந்த 144 Hz பாத்தீங்க அப்படின்னா நார்மலா BGMI யூஸ் பண்றீங்க, கால் ஆஃப் டியூட்டி யூஸ் பண்றீங்க, சோஷியல் மீடியா ஆப்ஸ் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல இந்த 144 Hz வரைக்குமே போறத பார்க்க முடியுது. அண்ட் அது மட்டும் இல்லாம யூஸ் பண்றதுக்குமே பாத்தீங்க அப்படின்னா பட்டர் ஸ்மூத்தா இருக்கிற ஃபீல் கொடுக்குது. அண்ட் HDR10+ சப்போர்ட், டால்பி விஷன் சப்போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ யூடியூப், நெட்ஃபிளிக்ஸ்லாம் பாக்குறீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை தவிர PWM டிம்மிங்குமே இருக்கு. இண்டோர்ல அது நைட் டைம்ல எல்லாம் போன்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல கண்ணுக்கு கொஞ்சம் ப்ரொடெக்ஷனாவே இருக்கும். ஸ்கிரீன் ப்ரொடெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்காட் சென்சேஷன் ஆல்பா வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் பீக் பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் 6000 nits வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் HBM பாத்தீங்க அப்படின்னா 2600 nits வந்து கொடுத்திருக்காங்க. இதனால ஹைலைட் என்ன அப்படின்னா இன்டோர் அவுட்டோர் டைரக்ட் சன்லைட்ல கூட நான் போன் யூஸ் பண்ணி பார்க்கறேன். நல்லாவே ஒரு பிரைட்டான டிஸ்பிளே கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் இந்த போன்ல ஹைலைட்டா பாத்தீங்க அப்படின்னா 7000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி. இப்போ ரீசெண்டா இருக்கக்கூடிய அந்த சிலிகான் கார்பன் பேட்டரி டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணிருக்காங்க. 100 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. எப்பயும் போல
அவ்வளோதான், அவங்க பாக்ஸ்லேயே கொடுத்துட்டாங்க. நல்ல ஒரு விஷயம். இந்த இடத்துல சார்ஜ் போட்டால் எவ்வளோ நேரத்தில் சார்ஜ் ஆகுதுன்றதை லைவாக டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அந்த வகையில் 1 to 10% சார்ஜ் ஆக 5 நிமிஷமும், 25% சார்ஜ் ஆக 13 நிமிஷம், 50% சார்ஜ் ஆக 28 நிமிஷம், 75% சார்ஜ் ஆக 44 நிமிஷம், 100% சார்ஜ் ஆகிறதுக்கு 57 நிமிஷம் டைம் எடுத்துக்கிச்சு. இது ரியலாகவே 7000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி 1 மணி நேரத்துக்குள்ள சார்ஜ் ஆகுதுன்றது ஒரு பெரிய ஹைலைட் தான். இது இல்லாமல் 40 வாட்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இந்த மாதிரி சார்ஜிங் பேட்லாம் இருக்கு அப்படின்னா டைரக்டா வச்சு நீங்க சார்ஜ் பண்ணிக்க முடியும். சரி, பேட்டரி டவுன் ஆகிறதுக்கு எவ்வளவு நேரம் தான் ஆச்சுன்னு பாக்குறதுக்கு ஒரு யூடியூப் வீடியோ 4K வீடியோ ப்ளே பண்ணி ஃபுல் பிரைட்னஸ் ஃபுல் வால்யூம் வச்சு ப்ளே பண்ணதுல 11 மணி நேரம் 43 நிமிஷம் கண்டினியூவா ப்ளே ஆயிட்டு இருந்தது. 100ல இருந்து 0% வர்றதுக்கு. இதுவே நம்ம நார்மல் யூஸ் தான் பண்றோம் அப்படின்ற பட்சத்துல தாராளமா 1.5 நாள் வரைக்குமே உங்களுக்கு பேட்டரி லைஃப் வரும். சப்போஸ் ஒயர்லெஸ் இயர்பட்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் போனுக்கு மேலேயே வச்சீங்க அப்படின்னாலே இயர்பட்ஸ் வந்து சார்ஜ் ஆகும். ரீசன் இதுல ரிவர்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. நெக்ஸ்ட் OS அப்படின்னு வரும்போது iQOO ஃபர்ஸ்ட் டைம் அவுட் ஆஃப் தி பாக்ஸே பாத்தீங்க அப்படின்னா Origin OS 6ல ரன் ஆகுது, Android 16 பேஸ் பண்ணி. இதோட ஹைலைட்ஸை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி அப்டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்டா செப்டம்பர் வரைக்குமே அப்டேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது கூட ரியலாவே இது செம்ம ஹைலைட் இந்த போன் வாங்குறவங்களுக்கு. 5 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 7 வருஷம் கிட்டக்கே பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ரியலாவே இது ஒரு நல்ல பிளஸ் பாயிண்ட் இந்த போன் வாங்குறவங்களுக்கு. இதை தவிர இந்த OS எப்படி தான் ப்ரோ இருக்கு, ஃபர்ஸ்ட் டைமா ட்ரை பண்ணிருப்பீங்களே கேட்கறவங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு செம ஸ்மூத்தா ஃபாஸ்டா இருக்கிற ஃபீல் நல்லாவே கொடுக்குது. அதுலயும் நிறைய அனிமேஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இப்ப பெட்டராவே கொடுத்துருக்காங்க. லைட்டா அந்த லாக்ல இருக்கும்போது இந்த மாதிரி டில்ட் பண்ணி பார்க்கறோம் அப்படின்னும் போது அந்த கலர் ஷிஃப்டிங் ஆகுறதெல்லாம் பார்க்க நல்லா இருக்கு. இந்த டைமிங்லாம் உங்களுக்கு வேணுன்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். குறிப்பா இந்த ஆரிஜின் ஐலாண்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஐபோன்ல எல்லாம் வந்து டைனமிக் ஐலாண்ட் இருக்கிற மாதிரி, சோ அதை டைரக்டா கிளிக் பண்ணி சாங் சேஞ்ச் பண்றது, இந்த மாதிரியான விஷயம்லாம் குயிக்கா பண்றதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஒரு 4 தேவையில்லாத ப்ளோட்வேர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அண்ட் கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் Wi-Fi 7, Bluetooth 5.4, NFC கொடுத்துருக்காங்க. 5G பேண்டை பொறுத்த வரைக்கும் 19 5G பேண்ட் சப்போர்ட்டோட வருது. குறிப்பா இதுல ஒரு ஹைலைட் eSIM சப்போர்ட்டோட வருது. ஸோ AI ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மோஸ்ட்லி எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான். லைவாக வந்து ஆடியோ வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறதா இருக்கட்டும், லைவ் டெக்ஸ்ட் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம், கால்லேயே உங்களுக்கு வந்து லைவாக டிரான்ஸ்லேட் பண்ணிக்க முடியும். அண்ட் சர்க்கிள் டு சர்ச் பேசிக்காக எல்லாத்துலேயும் வர்றது தான். ஸோ அந்த AI ஃபீச்சர்ஸ் எல்லாமே வருது. அண்ட் முக்கியமாக இதோட பர்ஃபார்மன்ஸ் இப்போ சொல்ல மாட்டேன், ஃபர்ஸ்ட் கேமராவை பார்த்து முடியுங்க, அப்புறம் பர்ஃபார்மன்ஸை பார்க்கலாம். ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமரா 32 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ரியலாகவே பியூட்டி மோட் எல்லாமே வந்து பெட்டராகவே இருந்தது. செல்ஃபி எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் குறிப்பாக போர்ட்ரேட் மோட் வச்சு எடுங்க. இந்த எட்ஜ் டிடெக்ஷன்லாம் பெட்டராக இருந்தது. ஃபோட்டோ அவுட்புட்மே நல்லா தான் இருக்கு. அதுலேயும் நீங்கள் வீடியோ எடுக்கணும் அப்படின்னா 4Kயும் சரி 1080pயும் செல்ஃபி கேமராலேயே 60 FPS வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதிகமாக செல்ஃபி வீடியோஸ்லாம் எடுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பேக் சைட் கேமரா செட்டப், 3 கேமரா, 3மே 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சல், சோனியோட IMX921 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்பச்சர் வேல்யூ 1.88ஓட OS சப்போர்ட்டோட வருது. இந்த ஒரு சில போட்டோஸ் பார்த்துட்டே வாங்க. நெக்ஸ்ட் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா 50 மெகா பிக்சல், ஃபீல்ட் ஆஃப் வியூ வந்துட்டு 120 டிகிரி வரைக்கும் கவர் ஆகிற மாதிரி ஆட்டோ ஃபோக்கஸிங் சப்போர்ட்டோடையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் மெயினோட கம்பேர் பண்ணா எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றதையும் பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட் டெலிஃபோட்டோ பொறுத்த வரைக்கும் 50 மெகா பிக்சல், சோனியோட LYT 600 யூஸ் பண்ணியிருக்காங்க. 3x அளவுக்கு ஆப்டிகல் ஜூம்லயும் உங்களால போட்டோஸ் எடுத்துக்க முடியும். இந்த ரிசல்ட் நீங்க பார்த்தது எல்லாமே நார்மல் போட்டோஸ்ல. அப்படியே நீங்க போர்ட்ரேட்டுக்கு மாத்தினீங்க அப்படின்னா அங்க 23mm, 35mm, 50mm, 85mm, 100mm சொல்லிட்டு செப்பரேட்டா கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஒரு ஆப்ஷனையும் நீங்க சூஸ் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் DSLRல எப்படி உங்களுக்கு அந்த எட்ஜ் டிடெக்ஷன்லாம் பெட்டரா பிளர் எஃபெக்ட் கிடைக்குமோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான போட்டோ அவுட்புட் வந்து கிடைக்குது. இந்த போட்டோஸ்லாம் பார்க்கும்போதே உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியும். அதுலேயும் குறிப்பாக அந்த 85mmலாம் எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் போட்டோஸ் ஒரு பெட்டரான அவுட்புட்டாக இருக்கும். அண்ட் வீடியோ அவுட்புட் அப்படின்னு வரும்போது மேக்ஸிமம் 8K 30 FPSல எடுத்துக்கலாம். இதை தவிர மற்ற 3 கேமராவும் யூஸ் பண்ணி 4K 60 இல்லாட்டி 30 வரைக்கும் மேக்ஸிமம் எடுத்துக்க முடியும். மற்ற கேமரா ஃபீச்சர்ஸ் அண்ட் AI ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டெலிப்ராம்ப்டர் மோடு வந்து கொடுத்துருக்காங்க. இதை ஜஸ்ட் எனேபிள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வீடியோ ஆன் பண்ணிட்டு ஏதாவது பேசுறீங்க அப்படின்னா அப்படியே முன்னாடி இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் உங்களால பார்த்துக்க முடியும். லேண்ட்ஸ்கேப் நைட் மோட்லயுமே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அதையுமே நீங்க ட்ரை பண்ணலாம். முக்கியமாக அந்த ஃபிஷ் ஐ மோட் வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்டா போட்டோ எடுக்கணும் அப்படின்னா இதுலயுமே நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் AI ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கட் அவுட் வந்து கொடுத்துருக்காங்க. சிம்பிளா லாங் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னால இமேஜ்ல இருந்து கட் அவுட் பண்றது, தேவையில்லாம யாராவது இருக்காங்க அவங்கள ரிமூவ் பண்ணனாலும் பண்ணிக்க முடியும். நார்மல் போட்டோவை இன்னும் கொஞ்சம் கலரைஸ் பண்ணி பூஸ்ட் பண்ணி கொஞ்சம் வைப்ரண்டா காட்டணும் அப்படின்னாலுமே அல்ட்ரா HD ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நார்மலா இருக்கிற இமேஜை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னாலுமே ஆப்ஷன் செப்பரேட்டா இருக்கு. ஓவராலா கேமரா சைட் பார்க்கும்போது கூட அந்த ஆல்ரவுண்டருக்கு என்னெல்லாம் பெட்டரா கொடுக்கணுமோ கேமரா சைடுமே ஃபுல்லா புஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் கேமரா சைடுமே பெட்டராகவே இருக்கு. ரொம்ப முக்கியமா பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ப்ராசஸர் Snapdragon 8 Elite Gen 5 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது இல்லாம iQOOட சூப்பர் கம்ப்யூட்டிங் சிப் Q3மே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை இன்னும் பெட்டரா கொடுக்குன்றாங்க. அண்ட் அது இல்லாம வேப்பர் சேம்பர் கூலிங் சிஸ்டமே இதுல இருக்கு. நல்ல ஒரு லார்ஜ் சைஸ்ல கொடுத்துருக்காங்க. கேம் பிளே எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி பெஞ்ச்மார்க் ரிசல்ட் வந்து பார்த்துடலாம். AnTuTu ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் 3.8 மில்லியன் பிளஸ் வந்திருக்கு. Geek பெஞ்ச்மார்க்கை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் கோர்
கோர் வந்துட்டு 3538 மல்டி கோர் வந்துட்டு 9636 கிடைச்சிருக்கு. CPU த்ராட்லிங்கை பொறுத்த வரைக்கும் 50% தான் வந்திருக்கு. அதே மாதிரி வைல்ட் லைஃப் எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 45.7% தான் வந்திருக்கு. ஸோ முக்கியமாக லைவ் ஆன் டெஸ்ட் பண்ணி கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றது தான் முக்கியம். அதுபடி பார்க்கும்போது நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தது 16GB RAM வேரியன்ட் இருக்கக்கூடிய மொபைல் தான். ஸோ ஃபர்ஸ்ட் BGMI கால் ஆஃப் டியூட்டி மாதிரியான கேம்லாம் நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க, அதுவும் நார்மல் மோட்ல ப்ளே பண்ணீங்க அப்படின்னா 120 FPS நார்மலாகவே கிடைக்குது. இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக என்ன எதிர்பார்க்குறீங்கன்னா கேம் பூஸ்டிங் எனேபிள் பண்ணீங்கன்னா 144 FPS வரைக்குமே ரீச் ஆகுது. இந்த டைமில் கேம் ப்ளே பண்ணும்போது செம ஸ்மூத்தாக லேக் ஃப்ரீயாக நல்லாவே இருக்கு. இதை எனேபிள் பண்ணுறதுக்கு கேமிங் மோட்லேயே செப்பரேட்டாக கியூ சிப் ஜோன்னே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் சூப்பர் ரெசல்யூஷன் அண்ட் ஃப்ரேம் ரேட் வந்துட்டு உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நீங்களே கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாட்டமில் கேம் விஷுவல் என்ஹான்சருமே வந்து கொடுத்துருக்காங்க. இது ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்க்ரீனுக்கான ஃபில்டர் மாதிரி தான். இந்த நைட் விஷன் இந்த மாதிரி உங்களுக்கு வேணுன்ற மாதிரி கலர்ஸையுமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது கேம் ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு இன்னுமே பெட்டரான சப்போர்ட்டாக இருக்கும். ஓவரால் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் செம ஸ்மூத்தாக இருக்கு. எங்கேயுமே லேக் ஆகிற மாதிரியான ஃபீல் நான் பார்க்கல. அண்ட் ஹீட்டிங் இஷ்யூ இருக்கான்னு கேட்குறவங்களுக்கு அதிக நேரம் நான் கேம் ப்ளேவும் பண்ணி பார்த்தேன், ஃபோன்ஸும் ரெகுலராக யூஸ் பண்ணேன். குறிப்பாக கேமரா யூஸ் பண்ணும்போது கூட தெர்மல் மேனேஜ்மெண்ட் பெட்டராகவே பண்ணியிருக்காங்க. ஹீட்டிங் இஷ்யூமே நான் பெரிய லெவலில் பார்க்கல. அண்ட் கேமர் ப்ரோ இது வாங்கலாமான்னு கேட்குறவங்களுக்கு தாராளமாக இதை சஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ ஓவராலாக இந்த ஃபோன் எப்படி தான் இருந்துச்சுன்றதை வந்து சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு டிஸ்பிளே வைஸும் நல்லா கொடுத்துருக்காங்க, டிசைனுமே பெட்டராக இருக்குது, IP ரேட்டிங்கோடையுமே வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து முக்கியமாக பேட்டரி கெப்பாசிட்டியுமே தாறுமாறாக இருக்குது, ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுமே பெட்டராகவே கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது கூட இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் ப்ராசஸர் தெர்மல் மேனேஜ்மெண்ட்டுமே பெட்டராக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ கேம் ப்ளே பண்ணணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கான சூட்டபிளான மொபைலாகவும் இருக்கும். அதே சமயம் எனக்கு ஒரு ஆல்ரவுண்டர் கேமராவும் பெட்டரா இருக்கிற மாதிரி வேணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இது ஒரு ஆல்ரவுண்டர் மொபைல் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ஃபைனலாக 12GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 73,000 ரூபா கிட்ட பிரைஸ் வருது. அண்ட் அதே சமயம் கூப்பன் டிஸ்கவுண்டாக 1000 ரூபா கம்மி பண்ணுறாங்க. அது இல்லாமல் பேங்க் இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்டாக ஒரு 7,000 ரூபா கிட்ட கம்மி பண்ணி நெட் எஃபெக்டிவ் பிரைஸாக 65,000 ரூபா கிட்ட இந்த ஃபோனை வாங்கிக்க முடியும். அவைலபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் அமேசான் iQOO 2 வெப்சைட்லையுமே அவைலபிள் இருக்கு. ப்ரியாரிட்டி பாஸ் யூஸராக இருக்கீங்க அப்படின்னா 27 நவம்பரும், நார்மலாக எல்லாருமே 1 டிசம்பர்லேருந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கிளியராகவும் எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, மறக்காம லவ் டெய்லி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.